திமுக காங்கிரஸ் கூட்டணி இது ஒரு சாதாரண கூட்டணியா மட்டும் இல்லாம ஒரு பவர் ஷிஃப்ட் வரலாறாவே இருக்கு. அரசியல்ல ஒரு தாரக மந்திரமே இருக்கு. அந்த தாரக மந்திரம் என்னன்னா, அரசியலை பொறுத்தவரையும் நிரந்தர நண்பனும் இல்லை, ஒரு நிரந்தர எதிரியும் இல்லை. இதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி. ஒரு காலத்துல தேசிய அளவில் மட்டும் இல்ல, தமிழகத்திலையும் ஒரு முழு ஆட்சியை பிடித்திருந்தது காங்கிரஸ். ஆனா இன்று அதே காங்கிரஸ் மாநில கட்சியுடன் கூட்டணி வைத்து இடங்களுக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இப்படி மாற காரணம் என்ன? இந்த மாற்றம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? இது ஒரு சாதாரண அரசியல் கதை இல்ல, இது ஒரு பவர் ஷிஃப்ட் ஸ்டோரி. ஒரு காலத்துல காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டையும் ஆட்சி செஞ்ச கட்சியாவே இருக்கு. ஆனா இப்போ ஒரு மாநில கட்சியோடு சேர்ந்து இடங்களை பெற வேண்டியதா இருக்கு. இது ஒரு அரசியல் மாற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு பவர் ஷிஃப்ட் வரலாறாவே இருக்கு. 1967 இதுதான் டிஎம்கேட எழுச்சி காலம், காங்கிரஸோட வீழ்ச்சி காலம்னே சொல்லப்படுது. 1967க்கு முன்னாடி காங்கிரஸோட ஆட்சி தான் தமிழ்நாட்டுல ஒரு வலுவான கோட்டையாவே இருந்துச்சு. 1967க்கு முன்னாடி தமிழகம்னாலே அது காங்கிரஸா தான் இருந்துச்சு. ஆனா அதே சமயம் மக்களோட மனசுக்குள்ள ஒரு கோபமும் இருந்துச்சு. மொழி, அடையாளம், கலாச்சாரம், இது 3 விஷயத்திலயும் மக்கள் காம்ப்ரமைஸே ஆகல. ஆனா தமிழ்நாடு சுதந்திரம் பெற்ற அன்னையில இருந்து இப்ப வரையும் இருக்க ஒரு கட்சினா அது காங்கிரஸ் கட்சினே சொல்லலாம். அப்படி இருந்த கட்சியை தகர்த்தெறிஞ்சது என்னமோ அண்ணாதுரையும் கலைஞரும் மட்டும்தான். கலைஞர் அண்ணாதுரையோட தொலைநோக்கு பார்வை, அரசியலோட நுணுக்கம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப துல்லியமாவே தெரிஞ்சது. அதனால என்னவோ 1967 அன்னைக்கு டிஎம்கே கோட்டையை பிடிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஒரு இயக்கம் எழுச்சி அடைஞ்சது. சிஎன் அண்ணாதுரை, எம் கருணாநிதி அவர்கள், இந்த தலைவர்கள் மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது ஒரு போராட்டமாகவே இல்லை, அது ஒரு அடையாள போராட்டமா மாறிச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, காங்கிரஸை ஒரு அந்நிய சக்தி மாதிரி காட்ட ஆரம்பிச்சது. குறிப்பா ஹிந்தி திணிப்பு போராட்டத்தையே சொல்லலாம். இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்துக்கு போராடினதுல பெரும் பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே இருக்கு. இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் தான் அவங்களோட சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு பெரும் பங்காவே இருக்கு. இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை துல்லியமா கையாண்ட பேரறிஞர் அண்ணா அவருடைய தீப்பறக்கும் பேச்சு மூலயமா மக்களை வெகுவாவே கவர்ந்தாரு. அவருடைய அனல் பறக்கும் பேச்சுக்கு அப்ப இருந்த மக்கள் மயங்காதவங்களே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இவருடைய அனல் பறக்கும் பேச்சு, தொலைநோக்கு பார்வை தான் அப்ப பில்லராவே இருந்த காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு காரணமாவே இருக்கு. காங்கிரஸ் வீழ்ச்சி அடைந்தது, திமுக எழுச்சி அடைந்தது. இந்த நாளில தான் தமிழக அரசியல்ல ஒரு புது சாப்டரே ஆரம்பிச்சது. அந்த நாள் தான் மாணவன் மேடைக்கு வந்த நாளாவும் இருக்கு. ஆனா அந்த கதை ஸ்மூத்தா போகல. 1970ல அரசியல் சூழ்நிலை கடுமையா மாற ஆரம்பிச்சது. இந்திரா காந்தி வரலாற்றுல ஒரு முக்கியமான சாப்டராகவும் இருந்தாங்க. 1975ல இருந்து 1775 உள்ள வருஷத்தை தான் எமர்ஜென்சி ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுது. அந்த காலத்துல அரசியல் சுதந்திரம் இட் செல்ஃப் கொஸ்டினா ஆகிடுச்சு. தமிழகத்திலையும் அதே தாக்கமும் இருந்துச்சு. அப்ப வீழ்ந்த காங்கிரஸ் இப்ப வரையும் மீள முடியாம தான் இருக்கு. இந்த வீழ்ச்சிக்கு காரணம் யாருன்னா பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மட்டுமாவே இருக்கு. 1970 காலகட்டத்துல திமுக காங்கிரஸ்குள்ளான போட்டி ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. குறிப்பா இந்த காலகட்டத்தான் த எமர்ஜென்சி ஆஃப் இந்தியான்னே சொல்லப்படுது. 1976 இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு திமுக ஆட்சியை கலைச்சது. இது அப்ப இருந்த அரசியல் வட்டாரத்துல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஆனா அந்த நேரத்துல யாருமே நினைச்சு கூட பார்க்கல இவங்க மறுபடியும் கை கோப்பாங்கன்ட்டு. ஆனா அரசியல்னாலே அன்பிரடிக்டபிள் தானே. இதுதான் ட்விஸ்ட்டை கொடுத்துச்சு. 1980 நேற்று எதிரி இன்னைக்கு கூட்டணி. எம் கருணாநிதி அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் அந்த டைம்ல எதிர்க்கு எதிர் போட்டி போட்ட தலைவர்கள் எல்லாம் இப்போ ஒரே மேடையில இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை இது ஒரு மக்களாட்சி ஒதுக்கீடு கட்சின்ட்டு பயங்கரமாக விமர்சிச்சாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் டிஎம்கே மேலே இது ஒரு ஒழுங்கு குறைபாடான கட்சின்ட்டு சொல்லி சில விமர்சனங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்போதான் மக்கள் இந்த ரெண்டு கட்சியும் ஒன்றிணைய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நம்பப்பட்டிருந்தது. ஆனால் அரசியல்ங்கிறது ஒரு கொள்கைக்காக இயங்குறது இல்லை, அது ஒரு தேவைக்காக இயங்குற ஒன்றாவே இருக்கு. 1980ல் மீண்டும் பிரதமரான இந்திரா காந்தி அவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் நிலையான ஆட்சி தரும் நாயகியே வருகைன்ட்டு ஒரு அறிக்கை விட்டாங்க. இந்த அறிக்கையை விட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். அதற்கு அர்த்தம் என்ன? அரசியல்ல நிரந்தர பகை இல்லை, அதிகாரம் தான் முக்கியம். பழைய கான்ஃப்ளிக்ட் ஒரே டிசிஷனாக மாறிடும். 2004ல் டிஎம்கே காங்கிரஸ் மறுபடியும் கூட்டணி அமைச்சாங்க. அப்போ காங்கிரஸ் மத்திய அரசு ஆகிறதுக்கு டிஎம்கே ரொம்ப பெரிய பக்கபலமாகவே இருந்துச்சு. இந்தியா முழுக்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச். சோனியா காந்தி யூபிஏ அரசு உருவானுச்சு. யூபிஏ அரசு உருவானது. ஆனால் அந்த ஆட்சியில் ஸ்ட்ரென்த் என்ன? கூட்டணி தான்.
அதில் முக்கியமாக பங்கு வகிச்சது திமுக தான். ஒரே ஸ்டேட் பார்ட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிங் மேக்கராக அனுச்சு. இதுதான் ரியல் பவர் ஷிஃப்ட். மாணவன் அரசியல் கேமை முழுமையாக மாஸ்டர் பண்ணான். ஆனால் இன்னைக்கு நிலைமையே மொத்தமாக மாறிடுச்சு. இந்த நிகழ்வு மூலமாக தெரியப்படுறது என்னன்னா, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இது அரசியலில் ஒரு பெரும் சாதாரண ஒன்றாவே இருக்கு. இப்போ இந்த கூட்டணி ஒரு புதிய பரிமாணத்தை எட்டி இருக்குது. ஒரு காலத்துல தமிழக அரசியலே காங்கிரஸ் தான் வழி நடத்தியிருந்தது. ஆனா இப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு துணை கட்சியாவே இருக்கு. இவங்களுக்கான தொகுதி இடஒதுக்கீடு எல்லாமே டிஎம்கே தான் முடிவு பண்ண வேண்டியதாகவே இருக்கு. காங்கிரஸ் டிஎம்கே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினது ஒரு கட்டம் இல்லை, 2 கட்டம் இல்லை, முழுசா 4 கட்டம் வரை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதனால டிஎம்கே காங்கிரஸ்க்கு சில ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது காங்கிரஸ் விருப்பம் இல்லைனாலும் டிஎம்கே ஒதுக்கி கொடுத்ததுனால ஏத்துக்கிறது தவிர வேற வழி இல்லாம தான் இருக்காங்க. திமுக ஒரு ஸ்ட்ராங் ரிலிஜினல் ஃபோர்ஸ். இந்த மாற்றம் என்ன சொல்லுது? அரசியல்ல யாரும் பர்மனெண்ட் இல்லை. முக்கியமா இந்த கதை ஃபேக்டாகவும் இருக்கு, அதே நேரத்தில் இன்ஸ்பிரேஷனாகவும் கூட இருக்கு. இந்த கதை ஒரு கட்சி வெற்றி மட்டும் இல்லை, இது ஒரு லெசன். மாணவன் மாஸ்டரா மாற முடியும், ஆனா மாஸ்டர் மீண்டும் மாணவனா மாற வாய்ப்பே இல்லை. இதுதான் அரசியல். இந்த டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி நம்மளுக்கு சொல்லித்தர பாடம் என்னன்னா, அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இறுதியில் மக்கள் தீர்ப்பே இறுதியான ஒன்றாவே இருக்கு. இந்த மாதிரி டெய்லி நியூஸை பார்க்கணுன்னா பிரியோ நியூஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.